பயங்கரவாதிகளோட மிக மோசமானவர்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? ஆமாம், பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லியிருக்காரு. நம்மளாம் சொன்னால் நம்ப மாட்டேன்ட்டீங்க, ட்ரம்ப் சொன்னாலாவது நம்புறாங்களான்னு பார்ப்போம். டேஞ்சரஸ் ஆட்கள் அப்படின்னா கம்யூனிஸ்ட்வாதிகள் தான். அவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது, நாசம் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து சாதாரணமாக சின்ன வயசுலேருந்தே ஒரு இது உண்டு. நம்ம எல்லாரும் படித்து வேலை பார்த்து முன்னேறி பெரிய ஆளாக வரணும்னு தானே நினைப்போம். ஒரு தொழிலதிபராக வரணும், ஒரு வசதியானவனை வரணும், ஒரு காரில் போகணும், ஒரு ஏரோப்ளைனில் போகிற மாதிரி வசதியாக. இப்போ சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் கிடையாது, காரும் கிடையாது, இன்றைக்கும் காரு கிடையாது, இனிமேல் தான் வாங்கணும். அதனால் அந்த மாதிரி போகணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். நம்ம அதாவது வாழ்க்கையில் ஒரு படி சாதாரண வாத்துக்கோழி மேய்ச்சிட்டு இருந்தாலும் நான் வாத்துக்கோழியே காலம் பூதா மேய்க்கணும், அப்புறம் எனக்கு பிள்ளையும் வாத்துக்கோழியே மேய்க்கணும் நம்ம நினைக்க போகிறதில்ல. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிலிருந்து ஒரு படி மேலே வரணும். நான் ஒரு சொந்த வீடு இல்லாதவன், அப்புறம் ஒரு சொந்த வீட்டில் நான் இருக்கணும். ஒரு கார் இல்லாதவன் ஒரு காரில் இருக்கணும், காருக்கு சொந்தக்காரனாக இருக்கணும். இது மாதிரி தானே முன்னேறணும்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் கம்யூனிஸ்டுக்காரன் மட்டும்தான் நீ முன்னேறவே கூடாது, சோழியே பார்க்க வந்த. எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என் மனசில் உண்டுங்க. இந்த கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு யூனியன் தான் அதுவும். அதாவது கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரயில்வே இதில் எஸ்ஆர்எம்யூ அந்த யூனியனில் இருக்கார். அவருக்கு வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது புரியலை. ரயில்வே தொழிலாளிகள் யூனியன் ரைட்டு வச்சுடுங்க, யூனியன் தான், அதை கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு யூனியன், அதுலேருந்து வந்தது தான், பிறந்தது தான். அப்போ அவர் வந்து இப்போ கண்டிப்பாக அவருக்கு 60க்கு மேலே தானே இருக்கும். அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிருப்பார்ல. ரிட்டையர்ட் ஆகி வெளியே போனவருக்கு அங்கே என்ன யூனியன்? எனக்கு அது புரியலை. வேலை பார்க்குறவங்க ஒரு தொழிற்சங்கம் வச்சுருக்காங்கன்னா அது வேறு. ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்க வந்து வேலையே பார்த்து ரிட்டையர்ட் ஆகி போன பிறகு நான் அந்த சங்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அது என்ன கணக்கு? இதுதான் கம்யூனிஸ்ட். நீங்கள் வந்து நல்லா நினைவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் கடைசியில் நடந்தது ஸ்ரீபெரும்புதூரில் அந்த சாம்சங் தொழிற்சாலைக்கு உள்ளால் தேவையில்லை அவன் கம்பெனிக்குன்னு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு முறைப்படி அவன் சர்வதேச அளவில் சட்டத்திட்டங்கள் வகுத்து அவன் தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். கொரோனா காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தவன் அவன். அந்த கம்பெனியை மூடுறதுக்கு வழி செய்தவங்க தான் கம்யூனிஸ்டுகள். எப்படி வழங்கும் அது? அதைத்தான் ட்ரம்ப் சொல்கிறார், வேறு எதையும் சொல்லலை. அவங்க வந்து பல முகத்தை மாற்றிட்டு வராங்கன்னு சொல்கிறார். நம்ம நாட்டில் அதே மாதிரி தான் அதாவது அர்பன் நக்சல்னு நம்ம இப்போ சொல்லக்கூடியது அந்த கம்யூனிஸ்ட் கும்பல் தான். எழுத்தாளர்கள் இப்போ பிரகாஷ்ராஜ் அது ஒரு அர்பனில் உள்ள ஒரு நக்சல், அது ஒரு கம்யூனிஸ்ட். இதே மாதிரி தான் பிரகாஷ்ராஜ் மாதிரி, அதே மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி, சமுத்திரகனி மாதிரி, இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி இங்கே உலா வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அங்கே வந்து வைகை ஆற்ற கூவம் ஆற்றா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொகுதியினுடைய எம்பி இந்த புண்ணாக்கு அதுக்கு எதுவும் செய்யலை, அதை கவர்னர் சொல்லிட்டாராம். கவர்னர் எப்படி சொல்லலாம்? நீ கூவத்தை விட கேவலமாக ஆக்கிட்டு இருக்க ஒரு புனித நதியை, அதை வந்து நீ சுத்தப்படுத்துறது ஏதாவது ஒரு துரும்ப தூக்கி போடிய பாராளுமன்றத்தில் பேசுகிறதெல்லாம் யார்? எல்லாம் அந்த வடகிழக்கு மாநிலம், அருணாச்சல பிரதேசம், அப்புறம் வந்து மணிப்பூர், இப்படி தான் பேசுவார் யோக்கியர். இங்கே திருப்பரங்குன்றம் பாராளுமன்றம், மதுரை பாராளுமன்றத்தை பற்றி பேசவே மாட்டார். அவருக்கு தொகுதிக்கு உள்ளால உள்ள பிரச்சனை பற்றி எடுக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட இதுதான் கம்யூனிசம். இசைஞானி இளையராஜா வந்து கொஞ்சம் பதிவு பண்ணியிருப்பார், கம்யூனிசத்தை பற்றி பதிவு பண்ணியிருப்பார். கிராமத்திலேருந்து வந்தோம், அப்புறம் அவனு வந்து கங்கை அமரன், அப்புறம் வந்து பாரதி ராஜா எல்லாரும் வந்து நிறைய கம்யூனிஸ்டில் அன்னைக்கு இருந்த ஒரு மூத்த பெரிய எழுத்தாளர் வீட்டுக்கு வந்தோம். வந்து வீட்டில் வந்து நின்னோம், ஜெயகாந்தன் வீட்டில் வந்து நின்றுட்டு நாங்கள் இப்படி வந்திருக்கோம். என்னடே எதுக்கு வந்து என்ன, நாங்கள் வந்து ஏதாவது இப்படி அங்கேருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம், சினிமாவில் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணுங்கிற மாதிரி இவங்க ஆரம்பிக்க. அதெல்லாம் நான் என்கிட்ட கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணி நீங்கள் தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு துரத்தி விட்டாங்க தான். ஏதோ வெளியே வந்து நின்று விழுந்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது யார், நம்ம பாரதி ராஜா விழுந்து என்னடா கம்யூனிஸ்ட்னு சொன்ன பாரதி ராஜா இளையராஜாவே சொல்கிறார், கம்யூனிஸ்ட்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க, பங்கு வச்சு கொடுப்பாங்க, தோழர்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருமையாக ஒரே சமமாக மதிப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா நமக்கு நான் ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சவன் இவன் இருக்கா, அந்த டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், நான் சொல்லி விட்றேன், நீ அங்கே போய் இசையமைச்சு நீங்கள் பொழைச்சிடுங்கப்பா, நீங்கள் இந்த இடத்துல தங்கிடுங்கப்பா, எனக்கு தெரிஞ்சவர் தான், அங்கே போய் தங்கிடுங்க வச்சுருங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா அது இல்லை. அதை விட இன்னொரு சம்பவத்தையும் திரு இசைஞானின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டி நகர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் வாடகை வீடு விட்டுருக்காரு. சரி, அந்த யாருக்கோ ஒருத்தருக்கு வாடகை விட்டுருக்காரு. அதை வந்து நான் வந்து அதில் வந்து தங்கலாம், நாங்கள் தங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறோம். இது எல்லாமே நாங்கள் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து கம்யூனிஸ்ட் மேடையில் மட்டுமே பாடிட்டு இருந்த ஆட்கள், நாங்கள் கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்தவங்க. நாங்கள் இப்போ வந்து அங்கே போய் நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம். அது நாங்கள் கட்சிக்கிட்ட கேட்டு தான் சொல்லணும்.
பொலிப்பீரோவில் கேட்டு முடிவு பண்ணி தான் இவருடைய வீட்டை வாடகைக்கு இவனுக்கும் விடுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்சிக்காக உழைச்சவனுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து மேலே கேட்டு தான் சொல்லணும், நிர்வாகிகளில் கேட்டு சொல்லணும் ஆளுக்கு. இதுதான் கம்யூனிஸ்ட். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டும் அதே வேலை தான். நீங்கள் எதை பண்ணணும் சீனாவில் கேட்டுட்டு தான் இங்கே சொல்லணும், அங்கே பொலிப்பீரோவில் கேட்டு தான் குண்டூசி வாங்கணும் இங்கே. இது அதனால தான் விளங்காமல் போகுது. மிச்ச மீதி இருக்குது நாசமாக போயிடும். அதை வந்து அழகாக திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அதை வெளிக்காட்டியிருக்கார். இவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட துரோக செயல்தனம் செய்வாங்க, யாரையும் முன்னேறி வளர்ந்து பெரிய ஆளான எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். இவனும் எல்லாரும் கோடீஸ்வரம் எல்லாம் மண்ணாக போகணும்னு சொல்லிட்டு இவனு வந்து போராடிட்டு இருக்கான். இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் கம்யூனிசம்னா இப்படி தான் இருக்கும். அவங்க யாரையும் வாழ வச்சாதான் சரித்திரம் கிடையாது. மேற்கு வங்காளத்தில் எப்போவோ தொழில்துறையில் முன்னேற்க வேண்டிய மாநிலம் 24 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கையில் இருந்ததுனால அது நாசமாக போச்சு. அதுக்கு அடுத்து அந்த காட்டாட்சி பண்ண அந்த மம்தா பானர்ஜி வந்து அதை விட கேவலமாக பண்ணி அந்த மாநிலமே மிகப்பெரிய ஒரு மாநிலம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் முக்கியமான ஒரு பங்கு. கேரளாவும் அது அப்படி தான் இருக்குது. கேரளா படித்த மக்கள் அதிகமான உள்ள ஒரு மாநிலம் தான். ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்தது மூலமாக அங்கேயும் அப்படி தான் சீரழிஞ்சிட்டு தான் கிடக்கு. பெரிய தொழிற்சாலைகளே வர விட மாட்டாங்க. தொழிற்சாலை வராமல் ஒரு மாநிலம் எப்படி முன்னேறும்? தமிழகத்துலேயும் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பீரியடில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலையே மூடினாங்க, நஷ்டம் யாருக்கு? இந்தியாவுக்கு. லாபம் யாருக்கு? சீனாவுக்கு. இதுதான் லாஜிக். இவங்க நோக்கமே அதுதான். சீனா வாழணும், நம்ம நாசமாக போயிடணும். இதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேவையா? எப்போவோ தடை பண்ணியிருக்கணும் நம்ம நாட்டிலலாம். எதை விட்டு வச்சுருக்காங்க, போட்டு ஒளிஞ்சு போட்டு. அதனால் ட்ரம்ப் சொன்னது உண்மை. 100% உடன்பாடு உண்டு நமக்கு.